வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தலித் விடுதலை இயக்கத்தின் வரலாறும் என்னுடைய அரசியல் வரலாறும் ஒரே வயதை கொண்ட கால அளவை கொண்டது என்று சொல்லலாம். 1988 தான் நான் முதலாக மதுரைக்கு செல்ல நேர்ந்தது. சென்னையிலேயே இருந்த நான், படித்துக் கொண்டிருந்த நான், ஒரு அரசு ஊழியராக மதுரைக்கு செல்ல நேர்ந்தது. நான் அரசு ஊழியர் என்பது பல பேருக்கு தெரியாது. தடய அறிவியல் துறையில் ஒரு அறிவியல் உதவியாளராக பணியாற்றக்கூடிய நிலை எனக்கு வந்தது. அந்த பணி நிமித்தம் தான் மதுரைக்கு செல்ல நேர்ந்தது. அப்போது அறிமுகமானவர்கள் தான் மறைந்த அண்ணன் மாவீரன் மலைச்சாமி அவர்களும் மறைந்த அண்ணன் தலித் ஞானசேகரன் அவர்களும். மலைச்சாமி அண்ணன் அவர்கள் எனக்கு அறிமுகமாகி சில மாதங்களிலேயே அவர் காலமாக நேர்ந்து விட்டது. அவர் காலமான பிறகு அவருக்கு ஒரு நினைவேந்தல் கூட்டத்தை நடத்த வேண்டும் என்கிற முயற்சியை நாங்கள் எடுத்தோம். ஒரு அறிமுக அடிப்படையில் அவருக்கு செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி காலமானார். அவருக்கு ஒரு வீர வணக்க நிகழ்வை நடத்த வேண்டும் என்று விரும்பி அதற்கான முயற்சியை நாங்கள் மேற்கொண்ட போது டிடிஎஸ் என்கிற அந்த நிறுவனத்திற்கு செல்லும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. என்னுடைய நினைவு கேட்டிய வரையில் அப்போதுதான் அண்ணன் மலைச்சாமி அவர்களின் வீர வணக்க நிகழ்வை நடத்துவது தொடர்பாக டிடிஎஸ்க்கு செல்ல ஒரு வாய்ப்பு கிட்டியது. அண்ணன் அவர்களையும் சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. அதை ஒட்டித்தான் அவரை சந்திக்கிற வாய்ப்பு. அதற்கு முன்பு நான் சந்தித்ததாக எனக்கு நினைவில் சந்தித்திருக்கலாம். ஆனால் இதுதான் எனக்கு நினைவிலே பதிந்திருக்கிறது, பசுமையாக பதிந்திருக்கிறது. டிஎல்எம் என்ற பெயரையும் தலித் ஞானசேகரன் என்கிற பெயரையும் அப்போதுதான் நான் கேள்விப்படுகிறேன், அறிந்து கொள்கிறேன். பார்த்த நாளில் இருந்து அண்ணன் அவர்களோடு எனக்கு ஏற்பட்ட அந்த நட்பு, அந்த உறவு மென்மேலும் வளர்ச்சி அடைந்தது. தலித் அரசியல் களத்திலே, சாதி ஒழிப்பு களத்திலே அவரோடு இணைந்து போராடக்கூடிய ஒரு சூழல் அமைந்தது. தென் மாவட்டங்களில் பல கிராமங்களில் தீவிரமான சாதிய ஒடுக்குமுறைகள் தலைவிரித்தாடிய நேரம் அது. அத்தனை களங்களிலும் அண்ணன் அவர்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு சூழல். ஒரு போராட்ட களத்தில் இருப்பவர்கள் காலத்தால் எப்போதும் பிரிக்கப்பட வாய்ப்பில்லை. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மறுபடியும் போராட்ட களத்திலே நாம் இணைந்துதான் தீர வேண்டும். ஆகவே எந்த பிரச்சனைக்கு நான் போய் காலடியில் எடுத்து வைத்தாலும் அங்கே எனக்கு முன்னதாக இருக்கக்கூடிய தலைவராக அண்ணன் ஞானசேகரன் அவர்கள் இருந்தார். மதுரை மாவட்டத்தில் நடந்த அத்தனை சாதி கொடுமைகளிலும் போராட்ட களங்களில் நாங்கள் இணைந்தே செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவானது. 89, 90, 89 அண்ணன் மலைச்சாமி அவர்கள் இறந்துவிட்டார். செப்டம்பர் 14. டிசம்பர் 31ஆம் தேதி தான் அவருக்கு இரங்கல் கூட்டம் நாங்கள் நடத்தினோம் தமுக்கம் மைதானத்தில். அதற்கு பேருதவியாக இருந்தவர் அண்ணன் தலித் ஞானசேகரன் அவர்கள். அண்ணன் மலைச்சாமி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை கூட ஒரு சிறு நூலாக உடனே தொகுத்து வெளியிட்டவர் அண்ணன் தலித் ஞானசேகரன் அவர்கள். அந்த டிடிஎஸ் நிறுவனம் அண்ணன் ஞானசேகரன் அவர்கள் எடுத்துக்கொண்ட பெருமுயற்சி. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க வேண்டியவர் நம்முடைய பெரியவர் தியான்சந்த். அவர் அப்போது அங்கே கல்லூரி முதல்வராக இருந்தார். அவரும் அந்த முயற்சியை மேற்கொண்டார். அண்ணன் ஞானசேகரன் அவர்களும் ஃபாதர் தியான்சந்த், டாக்டர் தியான்சந்த் அவர்களும் மாவீரன் மலைச்சாமி அவர்களின் வாழ்க்கை சுருக்கத்தை ஒரு புத்தகமாக வெளியிட்டார். தமுக்க மைதானத்திலே அந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடப்பதற்கு பெருமளவிலே ஒத்துழைப்பாக இருந்தவர் அண்ணன் ஞானசேகரன் அவர்கள் என்பதை இப்போது நான் நன்றி உணர்வோடு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அதன் பிறகு நடந்த பல போராட்டங்களை எல்லாம் இங்கே தோழர்கள் எடுத்து சொன்னார்கள். அல்லாடப்பேரியை பற்றி சொன்னார்கள். அங்கே பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் அடைக்கலம் இல்லாமல் அடைக்கலம் தேடி வந்தபோது அவர்களை அரவணைத்துக் கொண்டவர் அண்ணன் தலித் ஞானசேகரன் அவர்கள். அவர்களுக்கு
அல்லானப்பேரி என்பது விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்தது. அங்கே தலித் மக்கள் மிக சிறுபான்மையாக வாழக்கூடியவர்கள். சாதி வெறியர்கள் அவர்கள் மீது தாக்குதல் நடத்திய நிலையில் அந்த கிராமத்திலே வாழ முடியாது என்று ஊரையே காலி செய்து கொண்டு ஒட்டுமொத்த மக்களும் வெளியேறிவிட்டார்கள். இப்படி வெளியேறிய போது எங்கே தங்க முடியும்? அவர்களுக்கு தங்குவதற்கு இடம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு உணவு வழங்கி, அவர்களுக்கு உடைகள் வழங்கி, அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்தவர் அண்ணன் தலித் ஞானசேகரன் அவர்கள் என்பதை நன்றி உணர்வோடு இந்த நேரத்தில் பதிவு செய்வது என்னுடைய கடமை. அந்த போராட்ட களத்தில் விடுதலை சிறுத்தைகளும் நின்றோம். ஆனால் அதை முன்னெடுப்பு செய்து அந்த மக்களுக்கு பாதுகாப்பை தந்தது மட்டுமில்லாமல் கடுமையாக போராடி அவர்களுக்கு மாற்று வாழிடத்தை பெற்றுத் தந்தார். அந்த கிராமத்தில் அல்ல, கிட்டத்தட்ட 7-8 கிலோமீட்டருக்கு அப்பால் ஒரு நகரப்பகுதி, காரியாப்பட்டிக்கு பக்கத்திலே ஒரு வாழிடத்தையே, புதிய வாழிடத்தையே உருவாக்கி தந்தவர். அதே போல இனாமரெட்டியப்பட்டி என்கிற இடத்துல விருதுநகரிலே புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலையை திறந்து வைக்க போய் சாதி வெறியர்கள் அதை அனுமதிக்காமல் வன்முறையில் ஈடுபட்டு மிகப்பெரிய அளவிலே அதற்கு எதிர்வினையாற்றி வழக்குகளை சுமந்த வரலாறு தலித் விடுதலை இயக்கத்திற்கு உண்டு. அண்ணன் ஞானசேகரன் அவர்களுக்கு உண்டு, தலித் ஞானசேகரன் அவர்களுக்கு உண்டு. சென்னகரப்பட்டி படுகொலையை கண்டித்து பேரணி நடத்துவதற்காக விடுதலை சிறுத்தைகள் முயற்சித்த போது எல்லா இயக்கங்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் எனக்கு எழுந்து அது பற்றி கலந்துரையாடுவதற்காக அண்ணன் அவர்களை நான் சந்தித்தேன். போட்டி இயக்கமாக கருதவில்லை. திருமாவளவன் போன்ற ஒரு புதிய தலைமை உருவாகக்கூடாது என்று அவர் கருதவில்லை. உடனே எனக்கு கை கொடுத்தார், கட்டி அணைத்தார். இணைந்து செய்வோம் என்று 30 இயக்கங்களை ஒருங்கிணைப்பதற்கு அவர் முன்னின்று எனக்கு துணை புரிந்தார். அப்போது மதுரை மாவட்டத்தில் இருந்த 30க்கும் மேற்பட்ட இயக்கங்களை ஒருங்கிணைத்து ஒரு கூட்டமைப்பாக கட்டி எழுப்பி அந்த கூட்டமைப்பின் சார்பிலே மதுரையில் பேரணி நடத்தினோம். சென்னகரப்பட்டி 2 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். அரசு நிலங்களை குத்தகை எடுத்ததற்காக. அரசு நிலங்களை யாரும் குத்தகை எடுக்கலாம், ஏலம் விட்டால், அரசு ஏலம் விட்டால் யாரும் குத்தகை எடுக்கலாம். ஆனால் அங்கே உள்ள சாதி வெறியர்கள் வழக்கத்திற்கு மாறாக தலித்துகள் இப்படி வந்து ஏலம் கேட்கலாம், ஏலம் கேட்டதே தப்பு என்று 2 அப்பாவிகளை படுகொலை செய்தார்கள். அம்மாசி வேலு என்கிற இளைஞரையும் அம்மாசி என்கிற முதியவரையும் அந்த ஏலத்திற்கு தொடர்பே இல்லாதவர்கள், அந்த கிராமத்தை சார்ந்தவர்கள் தலித்துகள் அவ்வளவுதான். அதற்காக பேருந்தில் பயணம் செய்து அவர்கள் ஊருக்கு திரும்பி வந்த போது வழிமறித்து அவர்களை படுகொலை செய்தது ஒரு கும்பல். அதை கண்டித்து பல போராட்டங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னெடுத்தது. அதற்கு உற்ற துணையாக இருந்து களத்திலே எங்களோடு தோளோடு தோள் கொடுத்து நின்று போராடியவர் அண்ணன் தலித் ஞானசேகரன் அவர்கள். இப்படி பல போராட்டங்களை சொல்ல முடியும், எண்ணற்ற பல போராட்டங்களை சொல்ல முடியும். ஸ்காம் என்கிற ஒரு அமைப்பு உருவானது. இந்த இளைய தலைமுறைக்கு தெரியாது. ஷெட்யூல் காஸ்ட் லிபரேஷன் மூவ்மெண்ட் 1988-89 அந்த காலகட்டத்திலே தமிழகம் தழுவிய அளவில் 5 முக்கிய தலைவர்கள், பெரியவர் இளைய பெருமாள், அண்ணன் சக்திதாசன், பெரியவர் சுந்தரராஜன், மறைந்த பெரியவர் அண்ணன் டாக்டர் சேப்பர், இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தேவக்கோட்டை சுப்பிரமணியன், இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் எஸ்பி ராஜ், இவர்கள் எல்லாம் குடியரசுக் கட்சியை சார்ந்தவர்கள் ஒன்று சேர்ந்து ஷெட்யூல் காஸ்ட் லிபரேஷன் மூவ்மெண்ட், ஷெட்யூல் இன விடுதலை இயக்கம் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள். அந்த அமைப்பின் முதல் மாநில இளைஞரணி தலைவர் பொறுப்பிலே இருந்தவர் அண்ணன் தலித் ஞானசேகரன் அவர்கள். மாநிலம் தழுவிய அளவில் அப்போதெல்லாம் இந்த மாதிரியான வேறுபாடுகள், பாகுபாடுகள் கிடையாது. இது ஒரு செக்ஷன், அது ஒரு செக்ஷன், இது வேற செக்ஷன் என்று தலித் சமூகத்திலே தனித்தனி சாதி அடையாளங்கள், சாதி சங்கங்கள் கிடையாது. அந்த பாகுபாடுகள் கிடையாது. ஒட்டுமொத்தமாக தமிழகம் தழுவிய அளவில் 19% ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் போராடுகிற தலைமையில் அப்போது இருந்தது. இவர்கள் யாரும் தனித்து பிரித்து இவர் இந்த
இந்த செக்ஷன், இவர் இந்த செக்ஷன் என்று சொல்லுவது கிடையாது. அந்த வேறுபாடே கிடையாது. அதையெல்லாம் இன்றைக்கு சனாதன சக்திகள் ஊக்கப்படுத்துகிறார்கள். நீ வேறு, அவன் வேறு, இவன் வேறு என்று ஊக்கப்படுத்தி தடுப்புச் சுவர்களை எழுப்புகிறார்கள், எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சனாதன சக்திகள் தமிழகத்தை இப்போது குறிவைத்திருக்கின்றன. நாளைக்கு அவர்களுக்கு இங்கே ஒரு நிகழ்ச்சி என்பதற்காகவே காவல்துறை நம்மிடம் வந்து நீங்கள் ஒரு நாள் முன்னே வைத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டது. நாங்கள் பிளெக்சிபிளான இயக்கத்தை சார்ந்தவர்கள் தான், நெகிழ்வுத்தன்மை உள்ளவர்கள் தான், முரட்டுத்தனமான பிடிவாதம் உள்ளவர்கள் இல்லை. எனவே காவல்துறை கேட்டதும் நான் கருப்பையா அவர்களிடத்தில் கேட்டுக்கொண்டேன், நீங்கள் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு தாங்கள். அவர்கள் சனாதனிகளுக்காக நம்மிடம் இந்த வேண்டுகோளை வைக்கிறார்கள். நாளைக்கு வருகிற ஒரு நிகழ்ச்சி நாம் நடத்துகிற அதே நேரத்தில் அவர்களும் நிகழ்ச்சி நடத்துகிறார்கள். இரண்டு தரப்பை சார்ந்தவர்களும் ஒரே ஊரிலே ஒரே நேரத்திலே முகாமிடுவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு வழிவகுத்துவிடும் என்று காவல்துறைக்கு ஒரு அச்சம். நாம் அப்படி யாருக்கும் எதிராக, ஜனநாயகத்திற்கு புறம்பாக எந்த வன்முறையிலும் ஈடுபட்டதில்லை. வன்முறை கூடாது என்பதுதான் நம்முடைய அரசியலே, ஒடுக்குமுறை கூடாது என்பதுதான் நம்முடைய அரசியலே. அதை எதிர்த்துதான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் சனாதன சக்திகளுக்காக நம்மை அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். ஒரு நாள் முன்பு வைத்திருக்கிறோம். அந்த சனாதன சக்திகள் இன்றைக்கு தமிழகத்தை குறிவைத்து எல்லா சாதிகளையும் தனித்தனியே பிரிக்கிறார்கள், தனித்தனியே உடைக்கிறார்கள். ஓபிசியை கூட இப்போது ஓபிசி என்கிற ஸ்ட்ரென்த் கிடையாது, இந்தியா முழுக்க உடைத்து விட்டார்கள். ஒவ்வொரு சாதிக்கும் தனித்தனி பெருமை இருக்கிறது என்று சாதி சங்கங்களை ஊக்கப்படுத்துகிறார்கள். குறிப்பாக தலித்துகள் ஒன்று சேர்த்து விடக்கூடாது. ஏனென்றால் தலித் சமூகத்தில் தான் அதிக மதமாற்றங்கள் நிகழ்கின்றன. மதமாற்றம் நிகழ்வதால் அகில இந்திய அளவில் தலித்துகளை கவனம் செலுத்தி ஒவ்வொரு சாதியையும் தனித்தனியாக பிரிக்கிறார்கள். 10 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் இந்த வேறுபாடு கிடையாது. 10-15 ஆண்டுகளுக்கு முன்பே கூட ஒற்றுமையாக இருந்து பணியாற்றக்கூடிய ஒரு நிலை இருந்தது. ஸ்காம் உருவான போது அந்த நிலை இருந்தது. அதன் பிறகும் அது தொடர்ந்தது. ஆனால் இந்த 10-15 ஆண்டுகளில் சனாதன சக்திகள் குறிவைத்து ஒவ்வொரு சமூகத்தையும் தனித்தனியாக தலித் சமூகத்திலேயே பிரிக்கிறார்கள். பிரித்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய தடுப்பு சுவரை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே அந்த ஸ்காம் இயக்கம் உருவான போது தமிழகம் தகுதி அளவில் ஒட்டுமொத்தமாக 19% மக்களின் விடுதலைக்காகவும், ஷெட்யூல் காஸ்ட் என்றால் எல்லோரும் அதிலே 78 பிரிவினரும் அடங்குகிறார்கள், அத்தனை பேருடைய விடுதலைக்காகவும் போராடிய இயக்கம் தான் ஸ்காம், ஷெட்யூல் காஸ்ட் லிபரேஷன் மூவ்மெண்ட். அதில் எதுவும் இந்த சாதி சங்கம், இந்த சாதி சங்கம், இந்த தலைவர் என்ன சாதியை சார்ந்தவர் என்று யாரும் பார்த்தது கிடையாது. தியாகி மாணவி சேகரன் இந்த பிரிவை சார்ந்தவராக என்றெல்லாம் பார்க்கவில்லை. அவர் தலித் விடுதலைக்காக அல்லது ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக பங்களிப்பு செய்தவர் என்கிற காரணத்தினால் அவருடைய புதைக்கப்பட்ட இடத்தை தேடி அவருக்கு சமாதி கட்டுகிற பணியை செய்த இயக்கம் ஸ்காம். அதில் முன்னின்று செய்தவர் அண்ணன் தலித் ஞானசேகரன் அவர்கள். அந்த பரமக்குடியிலே செல்லூர் என்கிற இடத்திலே அவர் புதைக்கப்பட்ட இடத்தை தேடி கண்டுபிடித்து அவருக்கு ஒரு சமாதியை, நினைவிடத்தை கட்டிய வரலாற்று சாதனையாளர் அண்ணன் தலித் ஞானசேகரன் அவர்கள் என்பதை நாம் இங்கே பதிவு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. அப்படி எந்த பாகுபாடும் இல்லாமல் பணியாற்றக்கூடிய ஸ்காம் என்கிற இயக்கத்தில் இளைஞரணி பொறுப்பாளராக இருந்தவர், மாநில அளவிலான பொறுப்பாளராக இருந்தவர் அண்ணன் தலித் ஞானசேகரன் அவர்கள். போராட்ட களத்தில் போராளிகள் காலத்தால் பிரிக்கப்படாமல் இணைவார்கள் என்பதற்கு இன்னொரு சான்றை நான் சொல்லுகிறேன். ரொம்ப நாள் இடைவெளி ஏற்பட்டு விட்டது. அண்ணன் ஞானசேகரன் அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு அமையவில்லை. விடுதலை சிறுத்தைகள் 10 ஆண்டுகள் தேர்தலை புறக்கணித்த இயக்கம் 89 இருந்து அல்லது 90 இருந்து 99 வரையில் தேர்தல் புறக்கணிப்பில் இருந்தோம். அதன் பிறகு தேர்தல் அரசியலை நோக்கி நகர வேண்டிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டது. தேர்தல் அரசியலுக்கு வந்த பிறகு அண்ணன் அவர்களோடு இருந்த ஒரு நெருக்கமான தொடர்பு இல்லாமல் போய்விட்டது, சந்திக்க இயலாமல் போய்விட்டது. ஒரு முறை நான் செங்குறிச்சிக்கு வந்தேன். விழுப்புரம் அந்த சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள ஒரு கிராமம் உளுந்தூர்பேட்டைக்கு பக்கத்தில். அங்கே விபத்து என்ற பெயரால் அடுத்தடுத்து 3 பேர் கொல்லப்பட்டார்கள். காவல்துறை அதை விபத்து என்றே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தது. அப்படி ஒரு சாவு, அந்த சாவை
விசாரிப்பதற்காக நான் அங்கே வந்து அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த போது, சுடுகாட்டிலே நின்று நான் பேசிக் கொண்டிருந்த போது ஒரு கை என் தோல் மீது அழுத்தமாக பட்டது. என்னை அழுத்தி பிடித்தது ஒரு கை. நான் திரும்பி பார்த்தால் அண்ணன் தலித் ஞானசேகரன் நின்று கொண்டிருக்கிறார். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்னென்ன திடீரெனங்கே என்று நான் கேட்டேன். அவர் சிரித்துக் கொண்டு இந்த கொடுமையை கேள்விப்பட்டே வந்தேன் என்று சொன்னார். காலத்தால் போராளிகள் பிரிக்கப்படுவதில்லை, போராட்ட களம் நம்மை இணைக்கும் என்பதற்கு அது ஒரு சான்று. அங்கே ஒரு படுகொலை, அதை விசாரிப்பதற்கு நான் வருகிறேன். அண்ணன் ஞானசேகரன் அவர்கள் வருகிறார். எங்கெல்லாம் தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் நிகழ்கின்றனவோ, திணிக்கப்படுகின்றனவோ, அங்கெல்லாம் போராளிகள் இயல்பாகவே வந்து சந்தித்துக் கொள்வது தவிர்க்க முடியாது. ஆகவே அண்ணன் ஞானசேகரன் அவர்கள் செங்குறிச்சியிலே அந்த இடத்திலே சுடுகாட்டிலே வந்து நின்றார். இருவரும் சந்தித்துக் கொண்டோம். அதன் பிறகுதான் எனக்கே தெரிய வந்தது, அவர் மதுரையிலிருந்து இடம்பெயர்ந்து திருவண்ணாமலைக்கு வந்து இந்த பகுதியை மையமாக கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் அறிந்து கொண்டேன். அண்ணன் தலித் ஞானசேகரன் அவர்கள் இந்த மக்களை மிகவும் ஆழமாக நேசித்தவர். எந்த பாகுபாடும் இல்லாமல் யார் யார் எந்த சமூகத்தை சார்ந்த அடையாளங்களை கொண்டிருக்கிறார் என்று பார்க்காமல் அனைவருக்குமாக பணியாற்றியவர். எந்த இயக்கத்தையும் போட்டி இயக்கமாக கருதி ஒரு இயக்கத்திற்கு எதிரான அவதூறுகளை பரப்பார். பொதுவாக தலித் களத்தில் இயக்கங்களுக்கு இடையிலே ஒரு காரணமில்லாத விமர்சனங்கள் இருக்கும். பகைவர்களை விட்டு விடுவார்கள், மக்களுக்கான உண்மையான எதிரிகளை விட்டு விடுவார்கள், சனாதன சக்திகளோடு கூட கைகோர்ப்பார்கள். எத்தனையோ தலித் தலைவர்கள் இந்த 30 ஆண்டுகளில் நான் பார்த்திருக்கிறேன். சங்கரமடத்திற்கு போயிருக்கிறார்கள், சங்கராச்சாரியை சந்தித்திருக்கிறார்கள், பாரதிய ஜனதாவோடு நட்பு கொண்டிருக்கிறார்கள். பல பேர் பாரதிய ஜனதாவோடு அந்த கட்சியிலேயே போய் இணைந்திருக்கிறார்கள். ஆனால் நான் பார்த்த நாளில் இருந்து மறைந்த நாள் வரையில் தலித் மக்களுக்காகவே தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டவர். இப்படிப்பட்ட சனாதன சக்திகளோடு எந்த நெருக்கத்தையும் கொள்ளாமல் அந்த கொள்கை பிடிப்பில் உறுதியாக இருந்தவர் அண்ணன் தலித் ஞானசேகரன் அவர்கள். இதுவரையிலும் திருமாவளவனை பற்றி ஞானசேகரன் சொன்னாலும் என் காதில் வந்தது கிடையாது. இதுவரையிலும் விடுதலை சிறுத்தைகளை பற்றி குறைவாக பேசினார், தரக்குறைவாக பேசினார் என்று இதுவரையில் என் காதில் வந்ததில்லை. ஏனென்றால் ஒரு களத்திலிருந்து இன்னொரு களத்திற்கு மாறி இருக்கிறோம். ஒரு சமூக இயக்கமாக இருந்து ஒரு அரசியல் கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் பரிணமித்திருக்கிறது. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ் என்கிற மைய நீரோட்ட அரசியலில் ஈடுபட்டிருக்கிறது. இது விமர்சனத்திற்கு உட்படும், நாம் அறிந்ததுதான். சக இயக்கங்கள் விமர்சிப்பார்கள், இவர் அரசியல் கட்சிகளோட போயிட்டாரு, திமுகவோட போயிட்டாரு. இன்றைக்கு நிறைய பேர் வேற எந்த குற்றச்சாட்டும் சொல்ல முடியாது. திமுகவுக்கு முட்டு கொடுக்கிறாரு, திமுகவை தாங்கி பிடிக்கிறாரு, திமுக கூட்டணியிலேயே கிடக்கிறாரு. இந்த விமர்சனத்தில் லாஜிக் இருக்கலாம். ஆனால் தேர்தல் அரசியலில் ஈடுபட்டு, பொது நீரோட்ட அரசியலில் ஈடுபட்டு களம் காணுகிறவர்களால் மட்டும்தான் இதில் உள்ள நுட்பத்தை புரிந்து கொள்ள முடியும். திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதி, சமத்துவம் என்கிற கொள்கைகளில் நம்பிக்கை கொண்ட இயக்கம். அதை நீண்ட நெடுங்காலமாக, அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக கட்டி காப்பாற்றி வருகிற இயக்கம். எத்தனை முரண்பாடுகள் இருந்தாலும் இதை யாரும் மறுக்க முடியாது. சமூக நீதி, சமத்துவம் என்பதிலே பாரதிய ஜனதாவை ஒப்பீடு செய்கிற போது, பாரதிய ஜனதா என்பது சமத்துவத்திற்கு எதிரான கட்சி, சமூக நீதிக்கு எதிரான கட்சி, சாதி ஒழிப்புக்கு எதிரான கட்சி, புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைக்கு நேர் எதிரான கட்சி. சாதி ஒழிப்பு என்பதை ஒருபோதும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
சாதி கொடுமைகளை எதிர்த்து களமாட மாட்டார்கள். கடவுள் பிரச்சனையை கையில் எடுப்பார்கள், ராமர் பிரச்சனையை கையில் எடுப்பார்கள். தமிழ்நாட்டில் ராமர் பிரச்சனை எடுபடாது என்பதால் முருகன் பிரச்சனையை கையில் எடுக்கிறார்கள். வேல் யாத்திரை இருக்கிறார்கள். என்றைக்காவது சமூக நீதி யாத்திரை நடத்தி இருக்கிறார்களா? அகில இந்திய அளவில் என்றைக்காவது சாதி ஒழிப்பை பற்றி விவாதித்திருக்கிறார்களா? என்றைக்காவது இடஒதுக்கீடு பற்றிய விவாதங்களில் அவர்கள் பங்கேற்று இருக்கிறார்களா? அது வேண்டும் என்று பேசியிருக்கிறார்களா? இந்து மதத்தை பாழ்படுத்திக் கொண்டிருப்பது இந்த சாதிய அமைப்புதான் என்று எத்தனையோ பல ஞானிகள், எத்தனையோ சுவாமிகள், எத்தனையோ மடாதிபதிகள், எத்தனையோ குருமார்கள் இதில் தோன்றி பேசியிருக்கிறார்கள். தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் ஆரிய சமாஜம் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கிறவர். அவரை பற்றி என்றைக்காவது பிஜேபி பேசியிருக்கிறதா? RSS பேசியிருக்கிறதா? கோட்சேவை பற்றி பேசுகிறார்கள், வீர சவார்கரை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் தயானந்த சரஸ்வதி சுவாமிகளை பற்றி பேசியிருக்கிறார்களா? ராஜாராம் மோகன் ராயை பற்றி பேசியிருக்கிறார்களா? என்றைக்காவது விவேகானந்தரை பற்றி மேடையில் பேசியிருக்கிறார்களா? என்றைக்காவது ஐயா வைகுண்டரை பற்றி பேசியிருக்கிறார்களா? என்றைக்காவது நாராயணகுரு அவர்களை பற்றி பேசியிருக்கிறார்களா? என்றைக்காவது கர்நாடகத்தில் சமூக நீதிக்காக போராடிய பசவப்பாவை அவர்களை பற்றி பேசியிருக்கிறார்களா? என்றைக்காவது மகாத்மா ஜோதிபா புலே அவர்களை பற்றி பேசியிருக்கிறார்களா? அவர்கள் பேசுகிற தலைவர்களின் பெயர்களை பாருங்கள். நான் சொல்லுகிற இந்த பெயர்களை எல்லாம் எழுதி பாருங்கள். இவர்கள் எல்லாம் நம்மை போல மதம் வேண்டாம் என்று அவர்கள் பேசியதில்லை. பெரியாரை போல இவர்களெல்லாம் இந்து மதத்தை கடுமையாக விமர்சித்தவர்கள் இல்லை. ஆனாலும் இவர்கள் யார்? அந்த மதத்தில், இந்து மதத்தில் நிலவுகிற சமத்துவம் இல்லாத இந்த போக்குகளை எதிர்த்து, பாலியல் விவாகத்தை எதிர்த்து போராடியவர் பிரம்ம சமாஜத்தை உருவாக்கிய ராஜாராம் மோகன் ராய். என்றைக்காவது ராஜாராம் மோகன் ராய் அவர்களை பற்றி மேடையில் பேசியதுதான் இந்த சனாதன கும்பல், RSS உள்ளிட்ட சங்பரிவார் அமைப்புகள் பேசியது கிடையாது. இந்த நான் சொன்ன இந்த பட்டியலில் உள்ள யாரும் தந்தை பெரியாரை போல நேரு எதிராக நின்றவர்கள் இல்லை. அதே மதத்தை சார்ந்தவர்கள் தான். பசவப்பா ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர் தான். இந்த மதத்தில் உள்ள கொடுமைகளை எதிர்த்து பேசியவர். பிரம்ம சமாஜத்தை உருவாக்கிய ராஜாராம் மோகன் ராய் பாலியல் விவாகம் தவறு, சதி வழக்கம் தவறு என்பதை எதிர்த்து அந்த உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழித்ததில் அவருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. ஏன் இவர்களை பற்றி எல்லாம் இவர்கள் பேசுவதில்லை? காந்தியடிகளை கொண்ட நாத்துராம் கோட்சேவினுடைய படத்தை வைத்திருக்கிற இவர்கள் ஏன் ராஜாராம் மோகன் ராய் படத்தை அவர்கள் அலுவலகத்தில் திறக்கவில்லை? நாங்கள் வைகுண்டர், ஐயா வைகுண்டர், அவர் சாமித்துவ பிச்சாத்தவர், கேரள நம்பூதிரிகளின் ஆதிக்கம் நிறைந்த திருவாங்கூர் சமஸ்தானத்திலே இணைந்திருந்தது அப்போது கன்னியாகுமரி. அந்த திருவாங்கூர் சமஸ்தானத்தில் அங்குதான் இந்த கொடூரம் கடுமையாக இருந்த காலம். தீண்டாமையின் கொடுமை என்பது அந்த திருவாங்கூர் சமஸ்தானத்தில் மிக கொடுமையாக இருந்தது, கொடூரமாக இருந்தது. அந்த காலத்திலே எல்லாரும் ஒன்றுதான் என்று சமத்துவ குரல் எழுப்பியவர். அந்த பகுதியில் உள்ள மக்களை எல்லாம் நீங்கள் யாரும் தோளில் துண்டு போடாமல் அக்குளில் துண்டு வைக்கக்கூடாது, எடுத்து தலையிலே கட்டுங்கள் என்று தலைப்பாக கட்டச் சொன்னவர். சாதி கொடுமையை எதிர்த்தவர். 18 கிராமங்களை ஒருங்கிணைத்து சமத்துவ கிணறு தோன்றி எல்லோரும் அந்த கிணற்று தண்ணீர் எடுத்து குடிக்க செய்தவர். சமத்துவத்தை பற்றி பேசியவர். அவர் கடவுள் மறுப்பாளர் அல்ல, பார்ப்பன எதிர்ப்பாளர் அல்ல. அவர் பெரியாரை போல கடுமையாக இந்து மதத்தை எதிர்த்து பேசியவர் அல்ல. ஆனால் அந்த மதத்திற்குள்ளே இந்த கொடுமை இருப்பது தவறு என்று சொன்னவர், தீண்டாமை தவறு என்று சொன்னவர். ஏன் இந்த சனாதன கும்பல் அதை பேசியதில்லை? அவரை ஏன் உயர்த்தி பிடிப்பதில்லை? ஸ்ரீ நாராயணகுரு அவர்களை பற்றி ஏன் பேசுவதில்லை? ஐயங்காளியை பேச வேண்டாம், ஸ்ரீ நாராயணகுரு பற்றி பேசலாம் அல்லவா? ஐயங்காளி புலையர் சமூகத்தை சார்ந்தவர், தலித் சமூகத்தை சார்ந்தவர், உனக்கு பேச பிடிக்காது. ஆனால் இந்து மதத்திற்குள்ளேயே இருந்து ஒரு சமத்துவத்தை, சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும், சமூக நீதியை ஏற்படுத்த வேண்டும் என்று குரல் கொடுத்த ஈழவ மக்களின் தலைவராக கருதப்படுகிற ஸ்ரீ நாராயணகுரு அவர்களை பற்றி என்றைக்காவது பேசியிருந்தால்? ஆனால் இன்றைக்கு அவர்கள் தமிழ்நாட்டு தேர்தலை குறிவைத்து திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக தமிழை பற்றி பேசுகிறார்கள், திருவள்ளுவரை பற்றி பேசுகிறார்கள், முருகனை பற்றி பேசுகிறார்கள். இதைத்தான் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த சனாதன கும்பலோடு எந்த உறவையும் வைத்துக் கொள்ளாமல் தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டவர் அண்ணன் தலித் ஞானசேகரன் அவர்கள். பிழைப்புவாதியாக வாழவில்லை. பிழைப்புவாதியாக இருந்திருந்தால் இந்த கும்பலோடு கை கொடுத்திருக்க முடியும். பிழைப்புதான் முக்கியம்
இங்கே தமிழ் பெயர் சூட்டி இதை பற்றி சொன்னார்கள். செந்தமிழ் அரசு சொன்னார்கள் என்று கருதுகிறேன். என்னுடைய தந்தைக்கு நான் தொல்காப்பியன் என்று பெயர் சூட்டினேன். ராமசாமி என்கிற பெயர் இந்து பெயர், ராமன் என்கிற பெயர் கூடாது என்று தொல்காப்பியன் என்று தமிழ் பெயர் சூட்டினேன். எல்லோரும் தமிழ் பெயர் சூட்டுங்கள் என்று நான் வேண்டுகோள் வைக்கும் போது முதலில் என் குடும்பத்தில் தமிழ் பெயர் எத்தனை இருக்கிறது என்று பார்த்தேன். என் தந்தைக்கு மட்டும்தான் தமிழ் பெயர் இல்லை. அம்மா பெயர் பெரியம்மா, தமிழ் பெயர் தான். அப்பாவுக்கு 2 மனைவி, இன்னொரு மனைவியின் பெயர் செல்லம்மாள். 2 பேரும் அக்கா தங்கை, உடன் பிறந்த அக்கா தங்கை. செல்லம்மாள் தமிழ் பெயர் தான். தம்பி பெயர் செங்குட்டுவன், தமிழ் பெயர் தான். இன்னொரு தம்பி பெயர் பாரிவள்ளல், தமிழ் பெயர் தான். பாரிவள்ளல்ல எந்த மதம் நீ கண்டுபிடிக்க முடியாது. ராமசாமின்னா மதத்தை கண்டுபிடிச்சிடலாம், வெங்கடாஜலபதினா மதத்தை கண்டுபிடிச்சிடலாம், வைணவமும் தெரிஞ்சிடும். முருகன்னா மதத்தை கண்டுபிடிச்சிடலாம், சைவமும் தெரிஞ்சிடும். தொல்காப்பியன்னா தெரியாது. திருமாவளவன் தமிழ் பெயர், மதம் கிடையாது, சாதி தெரியாது. அது ஒரு கரிகால் பெருவளத்தான் என்பவருடைய ஒரு மாமன்னரின் பெயர் திருமாவளவன். சோழ மன்னனுடைய பெயர். சோழ பேரரசை உலகம் முழுவதும் பரப்பிய ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்திய மாமன்னனின் பெயர். திருச்சி இன்றைக்கு நாம் பார்க்கிற கல்லணையை கட்டிய கரிகால் பெருவளத்தானுடைய பெயர் திருமாவளவன் என்பது அவருடைய சிறப்பு பெயர். என்னுடைய தந்தை எனக்கு திருமாவளவன் என்று பெயர் சூட்டினார். இது தமிழ் பெயர். அப்ப இங்க இருக்கிற ஒரே ஒரு சிக்கல் எங்க அப்பா பெயர் தான். அப்பாவுடைய நான் கேட்கல. புல்லாரெட்டி அப்படின்னு நடந்த அந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் முதல் பெயராக நான் தமிழ் பெயர், அந்த பெயரை மாற்றிவிட்டு ராமசாமி என்பதை மாற்றிவிட்டு தொல்காப்பியன் என்று நான் அறிவித்தேன். பத்திரிகையாளர் போய் எங்க அப்பாவை கேட்டாங்க, உங்க பேரை மகன் மாற்றிட்டாங்க, நீங்க ஏற்றுக்கிறாங்க. என் பையன் ஒரு முடிவு எடுத்துட்டானா நான் ஏற்று தான் ஆகணும். இனிமே என் பேர் தொல்காப்பியன் தான். சாகிற வரல உங்க பேர் என்னன்னு கேட்டா தொல்காப்பியன் தான் சொன்னார். மறந்து ராமசாமி சொல்லல, தொல்காப்பியன் சொன்னார். அப்படி பெயர் மாற்றம் செய்தோம். சனாதன கும்பலை எதிர்த்து அவர்களின் அடாவடியை ஆக்கிரமிப்பு அரசியலை எதிர்த்து எத்தனையோ பேர் சங்கரவளத்தில் போனாங்க. ஏன் தெரியுமா? இந்த பெயர் மாற்றத்தால் ஒரு நெருடல் ஏற்பட்டு இதுவரையில் மடத்தில் இருந்த சங்கராச்சாரிய அவர்கள் ஒரு நாளும் சேரிக்கு போனதில்லை தோழர்களே. முதல் முறையாக கக்கனார் பிறந்த தும்பைப்பட்டி கிராமத்துக்கு சேரிக்கு போய் அவருடைய நினைவிடத்தில் போய் அஞ்சலி செலுத்திவிட்டு அங்கே ஒரு குழந்தைக்கு பெயர் சூட்டினார் இப்போது இருக்கிற ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள். அப்ப அவர் என்ன முயற்சி எடுத்தார்னா, எல்லா தலித் இயக்கங்களையும் கூப்பிட்டு அவங்கள பூரா உட்கார வச்சு ஒரு பாடம் எடுத்துக்கிறார். திருமாவளவன் பண்றது சரியா? அவங்க பேரை மாத்திரம் மதம் மாற்றம் செய்யறான். நான் எங்கேயுமே மதம் மாறினது யாரும் சொன்னதுல மதம் மாற்றியதே கிடையாது. மதத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, அது வேறு. சாதியின் மீது நம்பிக்கை இல்லை, அதனால அதை பற்றி நாம் கவலைப்படுத்தவே இல்லை. ஆனா என் மீது அப்படி ஒரு குற்றச்சாட்டு, கிறிஸ்தவர்களோடு நான் நெருக்கமாக இருக்கிறேன் அல்லது இஸ்லாமியர்களோடு நெருக்கமாக இருக்கிறேன் என்று அவர்களின் மீது இன்னொரு குற்றச்சாட்டை சொல்லுகிறார்கள். அது ஒன்றும் தவறில்லை. அவர்கள் யாரும் சாதியை இன்றைக்கு தூக்கி பிடிக்கவில்லை. சாதியை தூக்கி பிடிப்பவர்களோடு எங்களால் நெருக்கமாக இருக்க முடியாத அவ்வளவுதான். ஆகவே மதமாற்றம் செய்கிறான் பாருங்கள் என்று அழைத்து பல தலித் இயக்கங்களின் தலைவர்களை அழைத்து பேசிய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தும்பைப்பட்டிக்கு போய் ஒரு தலித் குழந்தைக்கு காலடி பகுதியில் அவங்க காலடி படவே படாது, போனதே கிடையாது, சங்கரமட வரலாற்றே கிடையாது. ஆனால் இந்த பெயர் மாற்றம் செய்த உடனே அவர்களுக்கு அச்சம் வந்தது. உடனே அந்த பகுதி போய் இறங்கி பேர் அவர் ஒரு குழந்தைக்கு பேர் சொல்லிட்டு வந்தார். அப்போ அதுக்கு பிறகு இந்த தலித் இயக்க தலைவர்கள் அழைச்சி யார் யார் போனாங்கன்னு நான் அந்த பட்டியல் பார்த்தேன். அந்த பட்டியலில் பெயர் இடம்பெறாத தலைவர் அண்ணன் தலித் ஞானசேகரன் அவர்கள். இதெல்லாம் நான் நினைச்சு பார்க்கிறேன். அண்ணனுக்கு எனக்கு ஒரு இடைவெளி ஏற்பட்டு விட்டது, சந்திக்க முடியாமல். ஒன்றும் கருத்து மாறுபாடுலாம் கிடையாது. காலம் பல நேரங்களில் நம்ம இப்படி பிரித்து விடும், ஆனால் களம் நம்மை இணைத்து விடும். அதுதான் செங்குறிச்சி. பாருங்க, அவரும் வந்து நிற்கிறார், நானும் போய் நிற்கிறேன். ஒரு பெரிய இடைவெளி ஏற்பட்டது, கால இடைவெளி. ஆனால் 2 பேரும் ஒரு மீண்டும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து களம் ஏற்படுத்தி தந்தது. சந்திப்போம். எனக்கு என்ன அண்ணனிடத்தில் பிடித்தது என்றால், இவ்வளவு பெரிய ஒரு சூது சூழ்ச்சி வலை பின்னப்பட்ட நேரத்தில் இன்னைக்கு கூட அவங்களுடைய முக்கியமான வேலை என்னன்னா, என்ன காலி பண்ணணுங்கிறது தான். போலீஸ்கிட்ட போய் வம்பு பண்ணி வண்டியில் ஏறுவான், என்ன கைது பண்ணுங்க, என்ன கைது பண்ணுங்க. அந்த பேர் நிறைய பேர் இங்கே வந்து நானும் முதல்வர்னு போட்டி போடுறாங்க. நாம வந்து அந்த போட்டியில இல்லை அப்படின்னா அந்த ஆசை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அதிகாரம் வேண்டும் என்பது புரட்சியாளர் அம்பேத்கருடைய
அரசியல். ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பது புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியல். ஆனால் அது மக்கள் தீர்மானிக்கும். இந்த தகுதி திருமாவளவனுக்கு இருக்குன்னு மக்கள் முடிவு பண்ணணும். நானா சொல்றேன். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் சனாதன சக்திகளும் இதர சாதியவாதிகளும் அவங்களுக்கு இருக்கிற ஒரே டார்கெட் திருமாவளவனை காலி பண்ணணும். அதற்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல தலித் இயக்கங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டார்கள். தங்களின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் விலை போகாத தலைவர் அண்ணன் தலித் ஞானசேகரன் அவர்கள் என்பதை நான் நன்றி உணர்வோடு பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால்தான் கருப்பையா அவர்கள் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று என்னை அழைத்தவுடன் இது என்னுடைய கடமை, இதையெல்லாம் நான் நன்றி உணர்வோடு சுட்டிக்காட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு, உடனே நான் வருகிறேன் என்று அவருக்கு இசைவு தந்தேன். அருமை தோழர்களை, இன்னும் பேச நிறைய இருக்கிறது. தமிழ்நாடு, இந்தியா, தோழர்கள் சொன்னார்கள் ஒரு பேராபத்தில் சிக்கி இருக்கிறது என்று. மிகப்பெரிய ஆபத்து தோழர்களே, மிகப்பெரிய ஆபத்து. சனாதனம் என்பது சாதாரண ஒரு கோட்பாடு அல்ல. 2000 ஆண்டுகளாக இந்தியாவை பாழ்படுத்தி வைத்திருக்கிறது. சமூகங்களை கூறு போட்டு வைத்திருக்கிறது. நம்ம எல்லாம் பக்கத்தில் சேர் போட்டு உட்கார்ந்துருக்கோம். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் இடையில ஒரு தடுப்பு சொல்லும் நமக்கே தெரியும். அதுதான் சாதி. மனித கூட வரலாற்றில் வேறு எந்த சமூகத்திலும் இல்லாத ஒரு சீரழிவு கோட்பாடு, சீரழிவு கோட்பாடு, ஒரு பேரழிவு கோட்பாடு. எந்த ஓபிசி சமூக தலைவர் உட்கார்ந்தா கூட நான் நாயுடு, இவர் ரெட்டி, இவர் முதலியார், இவர் செட்டியார், இந்த உணர்வோடு தான் உட்கார்ந்து. இந்த தமிழர்னு நம்ம சொல்லிக்கிட்டாலும் கூட அந்த சாதி உணர்வு ஆழமானது. இந்தியர்னு சொல்லிக் கொண்டாலும் சாதி உணர்வு ஆழமானது. மனிதர்னு சொல்லிக்கிட்டாலும் சாதி உணர்வு ஆழமானது. இவன் எந்த உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் அவன் சாதி என்னன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஆர்வமா இருக்கும். இது 2000 வருடங்களாக இந்த குருதி அணுக்களிலே திணிக்கப்பட்டிருக்கிறது. ஊறி போய் கிடக்கிறது. 7000 ஆண்டுகளாக தொடர்ந்து இதை எதிர்த்து வரக்கூடியவர்களைத்தான் இவர்கள் அன்டச்சபிள்ஸ் என்று சொல்கிறார்கள். இவங்களுடைய வாழ்க்கை முறையாலாம் கிடையாது. இவர்களின் போர்க்குணத்தால் தான் இவர்கள் இந்த ஒடுக்குமுறைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இன்னைக்கு ட்வீட் பண்றாங்க இந்த சமூக ஊடகங்கள்ல. ட்ரம்ப் கூட பறையான்னு தான் சொல்லுவாங்க. பறையா ட்ரம்ப் அப்படின்னு தான் எழுதுறாங்க. அவன் என்ன ட்ரம்ப் தமிழ்நாட்டில் பிறந்தான். அந்த சொல்லுக்கு அவன் இப்படி இந்த பெயர்ல ஒரு சாதி தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குங்கிறது ட்ரம்புக்கே தெரியாது. சதாம் ஹுசேனை பற்றி இங்கிலாந்து பிரதமர் ஒரு முறை ஜான் மேஜர் அவர் பேசும்போது சதாம் ஹுசேனை பிடித்து ஒரு பறையனை கட்டி வைத்து அடிப்பது போல் அடிப்போம் அப்படின்னு பேசலாம். சர்வதேச பறையனை கட்டி வைத்து அடிப்பது போல் அடிப்போம். மேலகு பிரபாகரன் அவர்களை பற்றி சுப்பிரமணிய சுவாமி பேசும்போது பிரபாகரன் ஒரு இன்டர்நேஷனல் பறையா அப்படின்னு, பிரபாகரன் இஸ் இன்டர்நேஷனல் பறையா. சுப்பிரமணிய சாமிக்கு தெரியும் ஒருவேளை தமிழ்நாட்டுக்குள்ள பறையன்னு ஒரு சாதி இருக்கு. ஆனால் இந்த டெர்மினாலஜி உலகம் முழுக்க பயன்படுத்தப்படுகிறது. அப்படின்னா அதுக்கு என்ன? பிரபாகரன் பறையர் என்கிற சமூக அடையாளத்தில் பிறந்தவரா? கிடையாது. சதாம் ஹுசேன் பறையர் என்கிற சமூகத்தில் பிறந்தவரா? கிடையாது. இன்னைக்கு அமெரிக்க அதிபராக இருந்து பிடிவாதம் அடம்பிடித்துக் கொண்டிருக்கிற டொனால்டு ட்ரம்ப் பறையர் குடியிலே பிறந்தவரா? கிடையாது. ஆனால் ட்ரம்பை இன்னைக்கு எப்படி விமர்சிக்கிறாங்கன்னா பறையா என்றுதான் விமர்சிக்கிறார்கள். சதாம் ஹுசேனை பறையா என்றுதான் விமர்சிக்கிறார்கள். மேலகு பிரபாகரனை இன்டர்நேஷனல் பறையா என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் பறையர் என்கிற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் கலகக்காரன் என்று பொருள். எதிர்த்து போராடுறவர், ஆதிக்கத்தை எதிர்த்து போராடினா அவன் பறையான். சதாம் ஹுசேன் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு பணிய முடியாதுன்றார். உன் டாலர் என் நாட்டில் செல்லாதான், நீ அமெரிக்கன் டாலர் கொண்டு போய் அங்கே கொடுத்தா எவனும் வாங்க மாட்டான். அது பேப்பர். உலகத்திலேயே துணிந்து சொல்லக்கூடிய ஆற்றல் அமெரிக்கன் டாலருக்கு என் நாட்டில் மதிப்பு இல்லை, அதை நாங்கள் ஒரு பேப்பராக தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய துணிச்சல் சதாம் ஹுசேனுக்கு மட்டும்தான் இருந்தது. அதனால சதாம் ஹுசேனை அவன் இன்டர்நேஷனல் பறையான். அவன் அதை எதிர்த்து நிற்கிற தன்மை. எவன் எதிர்க்கிறானோ, எவன் கலகம் செய்கிறானோ, எவன் புரட்சிகரமாக பேசுகிறானோ அவனை உலகமே எப்படி பார்க்கிறது என்றால் பறையன் என்றுதான் பார்க்கிறது. இன்டர்நேஷனல் பறையாக இருக்கிறார்.
இப்படி ஒரு வசைமொழிக்கு பயன்படுத்துவதில்லை. இது இழிவு அடிப்படையிலே பயன்படுத்துகிற சொல்லல, எதிர்ப்பு அடிப்படையிலே பயன்படுத்துகிற சொல். ஆன்டகனைஸ் பண்றான். ட்ரம்ப் பிடிக்காத அவனை பறையாடுறான். ஏன் பிரபாகரன் அவன் வந்து இன்டர்நேஷனல் பறையாடுறான்? எத்தனை நாடுகள் இருந்தாலும் நான் பணிய மாட்டேன். கடைசியா முள்ளிவாய்க்கால் யுத்தத்தின் போது இந்தியாவும் இலங்கை மட்டும் இந்த களத்தில் 22 நாடுகள் இருந்தது. ஒரு ஒரு சிறிய சமூகம், தமிழ் சமூகம். அந்த சமூகத்திற்கு ஒரு ராணுவ கட்டமைப்பை உருவாக்கி போராடி கொண்டிருக்கிற தலைவர் மேலகு பிரபாகரன். 35 லட்சம் பேர் தான் தமிழர்கள். அந்த 35 லட்சம் தமிழர்களுக்காக ஒரு நாடு கேட்டு போராடுகிறார். எவ்வளவு வீரர்கள் இருப்பாங்க? 2000 பேர், 3000 பேர். ராஜீவ் காந்தி அப்படிதான் சொன்னார். ஆஃப்டர் 2000 பாய்ஸ், அதிகபட்சம் 5000 பேர், இன்னும் அதிகபட்சம் போனால் 10,000 பேர். சரி, 1 லட்சம் பேரை கூட வச்சுக்கணும். இவர்களை எதிர்ப்பதற்கு ஒரு நாடு அல்ல தொடர்களை 22 நாடுகள். அமெரிக்காவும் அந்த களத்தில் நின்றுச்சு, பாகிஸ்தான் களத்தில் நின்றுச்சு, இங்கிலாந்து களத்தில் நின்றுச்சு. அவன் வந்து உலக அளவில் புகழ்பெற்ற ராணுவ கட்டமைப்பை கொண்ட நாடுகள், ஏகாதிபத்திய நாடுகள். அவ்வளவு பேர் நின்னா நோ சரண்டர், உங்ககிட்ட மண்டியிட முடியாது, இறுதி வரையில் போராடி வீழ்கிறதா வீழ்கிறப்பே அப்படின்னு போராட. அதனால அவர் வந்து சரணடைய மாட்டேன்னு சொல்றான் பாருங்க. அவனுக்கு பேர் தான் பறையன். அவன் இன்டர்நேஷனல் பறையன். காலாகாலம் இந்த சனாதன தர்மத்தை எதிர்த்து நின்றவர்களைத்தான் தொடர்களே அன்டச்சபிள்ஸ் என்று ஒதுக்கி வச்சான். சமரசமானவன காஸ்ட் இந்த சனாதன தர்மத்தில் 4 வர்ணம் இருக்கு. அந்த 4 வர்ண கோட்பாட்டை யார் எதிர்க்கிறானோ அவன் எதிர்நிலை சாதி, அடிநிலை சாதி இல்லை. சில பேர் 5ஆம் சாதின்றான், பஞ்சபரம். அடிநிலை சாதி கிடையாது. பிராமணன், சத்திரிய, சூத்திரன், பிராமணன், சத்திரிய, வைசிய, சூத்திரன் 4 வர்ணம். ஒவ்வொரு வர்ணத்துக்குள்ளும் 1008 சாதி. பிராமணருக்குள்ளே வையர், ஐயங்காரன் நிறைய பிரிவுகள் இருக்கு. நம்பூதிரி இருக்குது, சிற்பவன் இருக்கு, காஷ்மீர் பண்டிட் இருக்கு, பானர்ஜி இருக்கிறான், முகர்ஜி இருக்கிறான். எல்லாம் தெரிஞ்ச பெயர், தெரியாத பெயர் எக்கச்சக்கமா இருக்குது. பிராமணர்கள் எல்லாரும் ஒரே சமமான சாதி கிடையாது. ஐயருக்கும் ஐயங்காருக்குமே ஏற்றத்தாழ்வு உண்டு. பொண்ணு கொடுக்க முடியாது, பொண்ணு எடுக்க முடியாது, அதுவே தீண்டாமை தான். எல்லா சாதிகளுக்கு இடையிலேயும் இழிவு இருக்கு. எல்லா சாதிகளுக்கு இடையிலேயும் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கு, உயர்வு தாழ்வு இருக்கு. பிராமணரை தவிர அத்தனை பேரும் கீழ் சாதிக்கிறது தான் சனாதன தர்மம். பிராமணரை தவிர அத்தனை பேரும் கீழ் சாதி தான் என்பதுதான் சனாதன தர்மம். அதை கடைசி வரை எதிர்த்து நின்ற ஒரு வம்சம் தான் கௌதம புத்தரின் வம்சம். கௌதம புத்தரின் வம்சம் தான் இந்தியாவிலே தொடர்ந்து சனாதனத்தை எதிர்த்து வருகிறது. அதனால ஆண்ட பரம்பரை நம்ம சொல்றதை விட அறிவு பரம்பரை தான் சொல்றோம். அந்த வம்சம் இந்த வம்சம் சில பேர் சொல்லிக்கிறாங்க, இந்த மன்னர் வழி வந்தவர்கள், இந்த மன்னர் வழி வந்தவர்கள். ஆனால் நாம் கௌதம புத்தரின் வழி வந்தவர்கள். ஏன்னா சாதியை இன்றைக்கும் கௌதம புத்தரை பின்பற்றி எதிர்க்கிறோம், சனாதனத்தை எதிர்க்கிறோம். ஐயன் திருவள்ளுவனை பின்பற்றி சனாதனத்தை எதிர்க்கிறோம், சாதி அமைப்பை எதிர்க்கிறோம். இன்றைக்கும் அப்படி எதிர்ப்பதால் தான் நம்மை குறிவைக்கிறார்கள் தோழர்களே. தேர்தல் அரசியல் எந்த வீழ்ச்சியை சந்தித்தாலும் கொள்கை அரசியலில் ஒருபோதும் நாம் பின்வாங்க மாட்டோம், தவறுதலாக மாட்டோம். தமிழ் மண்ணில் புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியலும் தந்தை பெரியாரின் அரசியலும் இங்கே மக்களை பண்படுத்தி இருக்கிறது. அதனால்தான் இந்தியாவில் எங்கெல்லாம் போய் காலூற்ற முடிகிறது, ஆட்சியை கூட கைப்பற்ற முடிகிறது. 2001 பகிரத முயற்சியை மேற்கொண்டு வருகிறது பாரதிய ஜனதா. இங்கே அவனால ஒரு இடத்தை கூட வென்றெடுக்க முடியல. அவர்களை அம்பலப்படுத்தி வருகிறது தமிழ் மண். திமுகவை குறிவைக்கிறார்கள். ஏன்னா திமுக அந்த கொள்கை நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்குது. அதில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாமே சாதியை இருக்கக்கூடிய கட்சிகள், கொள்கை அடிப்படையில் சாதி இருக்கக்கூடிய கட்சிகள். திமுக கூட்டணியை சிதறடிக்கும், அதிமுகவை இல்லாமக்கணும். எதிர்காலத்தில் திமுக பிஜேபி என்ற இருதிருவ அரசியலை இங்கே உருவாக்கும். இந்த கண்ணோட்டத்தில் தான் விடுதலை சிறுத்தைகளை விமர்சிக்கிறார்கள். இப்படி ஏதாவது விமர்சிக்கணும் எழுதிட்டு இருக்காங்க. திமுக விசிக வெளியே போயிடும், பிசிகாவை வந்து மொத்தமாக உதயசூரி சின்னத்தில் நிற்க வைக்க சொல்லி நெருக்கடி கொடுக்குறாங்க. சின்ன பிரச்சனையால் இது வந்து உடைஞ்சு போகிற வாய்ப்பு இருக்கிறது. இப்போ பிரச்சனை கூட கேட்டாங்க. அதான் சொன்னேன், திமுக கூட்டணிங்கிறது கொள்கை அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு கூட்டணி. இவர்கள் என்ன முயற்சி செய்தாலும் இந்த கூட்டணியை உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த அடிப்படையில் தான் களத்தில் நிற்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அதிமுகவோடு ஒப்பீடு செய்து பார்க்கிற போது
பெரியாரின் கொள்கைகளை உயர்த்தி பிடிப்பதில், பேரறிஞர் அண்ணாவின் கொள்கைகளை உயர்த்தி பிடிப்பதில், புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்வதில் அதிமுகவா திமுகவா என்றால் திமுக அந்த இடத்திலே மிகப்பெரிய பங்களிப்பு செய்திருக்கிறது, உறுதியாக இருக்கிறது. அதிமுக கிட்டத்தட்ட ஒரு பொம்மலாட்ட அரசா மாறி போச்சு. மோடி கையாட்டினா அது அந்த மாதிரி ஆடும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தாலும் கூட ஆட்டிவிக்கக்கூடிய இடத்திலே பிஜேபி தான் இருக்கு, மோடி தான் இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் அது உறுதியாக இருக்கிறது. அப்ப திமுக கூட்டணி ஆட்சி கொண்டு விடக்கூடாது, விடுதலை சிறுத்தைகளை விமர்சிக்க வேண்டும். இப்படிப்பட்ட இடத்திலும் கூட விடுதலை சிறுத்தைகளை விமர்சிக்காத தலைவர், திருமாவளவனை பற்றிய எந்த அவதூறையும் பரப்பாத ஒரு தலைவர், தலித் விடுதலை இயக்கத்தின் தலைவர் அண்ணன் தலித் ஞானசேகரன் அவர்கள். அந்த நன்றி உணர்வோடு அவருடைய திருவுருவச் சிலையை திறந்து வைத்ததில் நான் பெருமைப்படுகிறேன். அவருடைய வழியில் அன்பு சகோதரர் சா கருப்பையா அவர்கள் தொடர்ந்து அந்த பணியை முன்னெடுத்து வருவது பாராட்டுதலுக்குரியது. அதே புரிதலோடு தொடர்ந்து நாம் இயக்குவோம். தேர்தல் அரசியலில் ஈடுபட்டாலும் தேர்தல் அரசியலில் ஈடுபடாவிட்டாலும் நம்மை எல்லாம் வழிநடத்தக்கூடியது புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைதான் என்கிற அந்த உணர்வோடு களத்தில் நிற்போம். அண்ணன் ஞானசேகரன் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது செம்மாந்த வீரவணக்கத்தை செலுத்தி இன்று மாலை அமைப்பாய் கிளம்பும் நூல் தொடர்பான ஒரு நாடக அரங்கேற்றம் இருக்கிறது. அதில் அனைவரும் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்கிற அழைப்பை விடுத்து வாய்ப்பு